கிட்னி ஸ்டோன்ஸ்னால உயிர் போக வாய்ப்பு இருக்கா? ஆமா, கிட்னி ஸ்டோன்ஸ்னாலையும் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வந்து உடம்பு முழுக்க பரவிச்சு அப்படின்னா, செப்சிஸ்ல வந்தாங்க அப்படின்னா பொட்டன்ஷியலி லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷனாவும் மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுவும் கூட உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்ல ஹைப்பர் டென்ஷன் வேற ஏதாவது டிசீசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிளான 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் கிட்னி ஸ்டோன் கூட உங்க பாதையை பிளாக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, சின்ன ஸ்டோன் தானா வந்துரும் நினைச்சு கேர்லெஸ்ஸா விட்டோம்னா மேல இருக்கிற யூரின்ல அதிகமா பாக்டீரியா அக்குமுலேட் ஆக ஃபீவர் வருது அப்படின்னு சொல்லி நான் கேஷுவலா பாராஸ்டமால் டேப்லெட் மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிட்னி ஃபங்க்ஷன் மட்டும் டேமேஜ் ஆகாம அதுல இருக்கிற பாக்டீரியா உடம்பு முழுக்க பரவி உயிரை கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபர்ஸ்ட் இங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க வரும்போதே ஒரு 38 வயசு பேஷண்ட் காய்ச்சலோட வர்றாங்க. தோண்டி துருவி கேள்விகள் கேட்கும் போதுதான் தெரியுது அவங்க கிட்டத்தட்ட 3 மாசத்துல இருந்து 6 மாசமா 2 மில்லிமீட்டர் ஸ்டோன், சின்ன ஸ்டோன் கிட்னில இருந்து வெளியே வர பாதையில் அடைச்சிட்டு இருந்திருக்கு. அதை கரெக்டான டைம்ல ஒரு எண்டோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி ஒரு நாள்ல வீட்டுக்கு போற மாதிரி இருந்த சூழ்நிலையில கரெக்டான வைத்தியம் பண்ணாம இருந்ததுனால அவங்க ஐசியூல அட்மிட் ஆனாங்க. 15 நாள் வென்டிலேட்டர்ல இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த கல்லை எடுக்க முடியாம இறுகி போயிருந்ததுனால நிறைய ஆபரேஷன்ஸ் பண்ணி கடைசி ஒரு வழியா அந்த சிறுநீரகத்தை அகற்றுறதுக்கு அப்புறம் அவரை உயிரை பொழக்க வச்சோம். ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா ஒரு சரி பண்ண முடியக்கூடிய ஒரு பிரச்சனையை கையில வச்சுக்கிட்டு அதை கரெக்டான டைம்ல கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணாததுனால ஒரு உறுப்பை மட்டும் இல்லைங்க, ஒரு உயிரையே இழக்கிறதுக்கான வாய்ப்பு